நடப்பு ஆண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது குளிர்கால கூட்டத்தொடரின் முகப்பு உரையாக சபாநாயகர் ஓம் பிர்லா உரையாற்றி வருகிறார். மேலும் கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, இந்த அரசியல் சூழல் என்பது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதானி விவகாரம் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரின் முக்கியத்துவங்கள் குறித்தான செய்திகள் என்னென்ன, அதே போன்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அந்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பும் காட்டி வருகிறது. இந்த குளிர்கால மசோதா ஒரு சுமூகமாக நடைபெறக்கூடிய சூழல் உள்ளதா? கூடுதல் விவரங்கள். எதிர்கட்சிகளுடைய அமளிக்கிடையே இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போலவே சபாநாயகர் ஓம் பிர்லா தன்னுடைய உரையை தொடங்கியிருக்காரு. தொடர்ச்சியாக என்ன மாதிரியான மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிடுவாங்க. அதே போல தற்போது இந்த இரங்கல் தீர்மானம் அந்த விஷயங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அதற்கான அந்த அஞ்சலி உள்ளிட்ட பல விஷயங்கள் செலுத்தப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் கிட்டத்தட்ட 16 மசோதாக்கள் கொண்டு வரதுக்கான திட்டத்தை பாஜக அரசு வச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட வக்ஃப் வாரிய மசோதா உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கு. தற்போது இந்த அவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் அவை கூடும். குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடர் காலகட்டங்களில் பாஜக அது ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். முன்பு குறிப்பிட்டதை போலவே இந்த மக்களவை தற்போது தொடங்கியதன் தொடர்ச்சியாக ஒரு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்படும் அல்லது 12 மணிக்கு பிறகாக இந்த அவை கூடும். அதில் இந்த புதிய எம்பிக்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்று 2 மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் 2 மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல எதிர்கட்சிகள் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் தொடர்பாகவும் நோட்டீஸ் தொடர்பாகவும் குறிப்பிட்ட சபாநாயகர் அந்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசுவார். அது தொடர்பான விவாதங்கள் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நிராகரிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் அவை கூடியதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமாக அதானி தொடர்பான விஷயத்தை எழுப்புறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ராம்குமார். ஜீவபாரதி, செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடி இந்த கூட்டத்தொடர் எனக்கு முக்கியமானது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? 75 ஆண்டுகள் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டு அந்த 75 ஆண்டுகள் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கூட்டத்தொடர் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல தான் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல இளைஞர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அளிக்கணும், இளம் எம்பிக்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அளிக்கணும். மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் அந்த வாய்ப்பை பறிக்கிறாங்க சபையில அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பிரதமர் கோடிட்டு காட்டியிருந்தாரு. அதிகார பசி கொண்டவர்கள் இந்த அவையை முடக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தாரு. ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி. தற்பொழுது மக்களவையானது 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.